ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? சேப்பங்கிழங்கு இப்போ சீசன் தை மாதம் வரைக்கும் தான் சேப்பங்கிழங்கு சீப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பங்குனி சித்திரைலாம் அவ்வளோவா சேப்பங்கிழங்கு கிடைக்கிறது கஷ்டம். எல்லோரும் சேப்பங்கிழங்குனாலே ஒரே குழப்பாக இருக்குமே, எப்படி கரகரன்னு கிறிஸ்பியாக பண்ணுறதுன்னு யோசிப்பா. வாங்கோ, இன்றைக்கி சேப்பங்கிழங்கு எவ்வளோ கிறிஸ்பியாக பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும் இந்த சேப்பங்கிழங்கு. இந்த சேப்பங்கிழங்கை குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தோலை உரிச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், குக்கரில் 2 விசில் விட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு கத்தியால் இந்த மாதிரி திருத்தி வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டாக திருத்தி வச்சுக்கலாம், இல்லை நீல வாக்கிலையும் திருத்தி வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் உப்பு சேர்க்கலாம். இந்த பாருங்கள், கொஞ்சம் போட்டுக்கலாம். காரப்பொடி சேர்க்குறேன். தனி மிளகாய் தூள். குழம்புல அப்படி போடாதீங்க, காரப்பொடி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா கலராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துனாலே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு, இப்போ இதெல்லாம் கலந்துட்டாச்சு. கொஞ்சமாக மேலாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருந்த அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, காரப்பொடி எல்லாம் ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலந்து பிசைஞ்சு வச்சுன்ட்டு இப்போ எண்ணெயில் வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். வாங்க, இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சுன்ட்ருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேப்பங்கிழங்கை ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு 2 பக்கமும் பிரட்டி விட்டோம்னா நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாகிடும். எல்லா சேப்பங்கிழங்குமே போட்டுலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் திட்டமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்க்குறேன். அவ்வளோதான். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி பிரட்டி விட்டோம்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் சேப்பங்கிழங்கு. இந்த பாருங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி பிரட்டி விட்டுட்டே வந்தோம். எவ்வளோ முறுமுறுன்னு கிறிஸ்பியாக உதிரியாக வந்துருக்கு பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல். கொஞ்சம் கூட அந்த குழகுழப்பு தன்மையும் இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி சேப்பங்கிழங்கு கறி ரெடி ஆகிடுது. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா பிசைஞ்ச சாதத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.